வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஸ்பைடர்-நோவோட மொத்த சீரீஸையும் ஒன்னா இறக்கி விட்டாங்க. நான் மொத்தத்தையும் அப்படியே பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு என்னன்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நான் மனசார அதை அக்செப்ட் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சிடும் எனக்கு. அந்த மாதிரி தான் ஸ்பைடர்-நோய்க்கு 8 எபிசோடு X-Men 97 சீசன் 2 ட்ரெய்லர்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டானுங்க. ஒண்ணுமே புரியல, எதை பத்தி ட்ரை பண்ண பேசுறது அப்படின்னு மாதிரி ஒண்ணுமே புரியல. பட் X-Men அப்புறம் வருவோம். இந்த சீரீஸை மொத்தமா பார்த்து முடிச்சிட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட் தான் பார்த்தேன். நீங்களும் தயவு செஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல பாருங்க. தமிழ்லயும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு. ஏன்னா இட் இஸ் மென்ட் டு பி வாட்ச்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்காக தான் ஒரு ஸ்பெசிபிக் விதத்துல வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. நீங்க கலர்ல பாத்தீங்க ஒரு சில இடத்துல வந்து ஓவர் எக்ஸ்போசர்லாம் இருக்க மாதிரி இருக்கும். எதுக்காகனா சும்மா இதை வந்து ஏதோ ஒரு ஷூட் பண்ணிட்டு மேல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் போட்ட மாதிரி கிடையாது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க. அதனால பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குறது தான் ரெக்கமெண்டட். அதுதான் கரெக்டான விதமும் கூட பாக்குறதுக்கு. அப்பதான் அந்த ஸ்பைடர்-நோயோட அந்த ஃபீலிங் வந்து வரும். ஏன்னா இது 1930s நடக்கிற கதைன்றதுனால அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு விஷுவல் ஸ்டைல் எஸ்தட்டிக்கா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிக்கோலஸ் கேஜ் as ஸ்பைடர்-நோயர் இஸ் கோட்டட். அந்த மனுஷனுக்குனே வடிவமைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி இந்த ஸ்பைடர்-நோயர் வந்து இருந்துச்சு. யாராலுமே இந்த அளவுக்கு பக்காவான இந்த ஸ்பைடர்-நோயர் கேரக்டர் பிளே பண்ணிருக்க முடியாது. அந்த மனுஷன் அந்த கேரக்டர்ல வாழ்ந்துருப்பாரு. சீரிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். செம ஜாலியா நடிச்சிருக்காரு, புடிச்சு விரும்பி நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ்வலா பாக்குற அந்த ஒரு பீட்டை பாக்குற அந்த ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் குள்ள போயிருப்பாங்க. பட் அந்த அப்ரோச் குள்ள நம்ம வந்து பிரேக் டவுன் குள்ள போகும்போது பேக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் யூனிக்காவும் ரெஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. பட் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையா இருந்தது என்னன்னா, எனக்கு யூஸ்வலா ஒரு ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட் வருதுன்னா கதையெல்லாம் நான் செகண்டரியா தான் பார்ப்பேன். அந்த ஸ்பைடர்மேன் வச்சு வர ஆக்ஷன்ஸ் தான் எனக்கு முக்கியம். ஸ்பைடர்மேன் சூட்ல பாக்குறது, அந்த ஸ்விங்கிங் சீன், அந்த ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அது பார்க்காம இருந்தாலே படம் எனக்கு பிடிச்சிடும். பட் அதெல்லாம் வந்து இதுல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. மோர் அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த ஸ்டோரியில தான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்க. அது தப்புன்னு நான் சொல்லல. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைடர்-நோயர் வந்து ஆக்சுவலி சூட்ல அதிகமா, அந்த ஆக்ஷன்ல அதிகமா, வெட் ஸ்விங்கிங்ல அதிகமா காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பிரேக் டவுன் குள்ள போயிட்டு பேசலாம். அண்ட் வித்வுட் ஃபர்தர் டிலே பிரேக் டவுன் குள்ள போயிடலாம். பட் பிரேக் டவுன் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சீரீஸ்ல நம்ம பாக்குற இந்த ஸ்பைடர்-நோயர் ஸ்பைடர்-வர்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த ஸ்பைடர்-நோயர் கிடையாது. என்னதான் அந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்-நோயருக்கும் நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸ் கொடுத்திருந்தாலும் இது டிஃபரெண்டான ஒரு ஸ்பைடர்-நோயர் அப்படின்றத ஓப்பனிங்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் ஒரு நாள் எங்கிட்ட கேட்டா இது என்ன யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு, எனக்கு அவன் என்ன பேசுறான்னு ஒரு வேக்கண்டையும் புரியல அப்படின்ற மாதிரி வந்து ஸ்பைடர்-நோயர் சொல்லுவாரு. எனக்கு நினைவு இருந்து இப்ப வரைக்கும் இது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ். இன்னொரு யூனிவர்ஸ்லாம் இருக்கான்றதுல எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸ்னை பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத மாதிரி இவர் வந்து காமிச்சிருப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர்கிட்ட வந்து இது என்ன யூனிவர்ஸ் மாதிரி கேட்டாங்க அப்படின்றது தெரியல. டெஃபினெட்லி மிகல் ஹராவோ இல்லைன்னா பெருசா அந்த ஸ்பைடர் சொசைட்டில இருந்து யாரும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எந்தெந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம போறோம்ன்றதுனா அவங்களுக்கு வந்து தெரியும். சோ அந்த மல்டிவர்ஸ் வாட்ச் இல்லாம எவனோ ஒருத்த மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணி தான் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து இது எந்த யூனிவர்ஸ்னு தெரியாம இது எந்த யூனிவர்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்கா. சோ அது யாருன்றதை நம்மளால இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அமெரிக்கா சாவஸால வாட்ச் இல்லாம மல்டிவர்ஸ் டிராவல் பண்ண முடியும். அவங்க வந்திருப்பாங்களா, அவங்களும் டாக்டர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நமக்கே தெரியாம என்னைக்காச்சும் வந்தாங்களா தெரியாது. லோக்கி வந்திருப்பாரா தெரியாது. டாக்டர் டூம் வந்தாரா தெரியாது. யார் ஆக்சுவலி வந்திருக்கான்றது தெரியல. பட் எவனோ ஒருத்தன் உள்ள வந்துட்டு போயிருக்கான். அது எனக்கு தெரிஞ்சு இட் டசன்ட் மேட்டர் எனிவே. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சீசன் 2 வந்துச்சுனாலும் இதெல்லாம் பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. மல்டிவர்ஸ் லெவல்ல கொண்டு போக மாட்டாங்க. இது ஒரு தனி யூனிவர்ஸ், இவருக்கும் மல்டிவர்ஸ்க்கும் வேற சம்பந்தம் இல்ல அப்படின்றத சொல்றதுக்காகவே இந்த ஒரு ஓப்பனிங்கை கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு எதனா கெஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படியே ஆரம்பிக்கிற சீரீஸ் ஒரு மாதிரி நியூயார்க்ல ஸ்விங் பண்ணிட்டு வந்து அவரை பத்தி சொல்லிட்டுலாம் வந்துட்டு இருக்காரு. ஸ்விங்கிங் சீன்ஸ் ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் டீசெண்டா இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல ஸ்பைடர்-நோயரா இருக்கிறது வந்து பென் ரெய்லி. காமிக்ஸ்ல ஆக்சுவலி பீட்டர் பார்க்கரோட க்ளோன் தான் பென் ரெய்லி. பட் இங்க அதை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றத நம்ம போக பார்ப்போம். இதுன்னு கிடையாது, ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சீரீஸ்க்காகவே அவங்க வந்து லைட்டா மாத்தியும் அமைச்சிருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் போர்ட்ரே பண்ற விதத்துல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கு. இந்த சீரீஸ்க்காக வந்து அது கொஞ்சம் மாத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். பென் ரெய்லி நியூயார்க்ல பிறந்து வளர்ந்து இந்த ஸ்பைடர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சு பல வருஷங்களுக்கு ஸ்பைடரா இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க, ரூபின்னு சொல்லிட்டு. அவங்க மூலியமா தான் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைலாக் வந்து இவரை வந்து சேர்ந்திருக்கு. முன்னாடி எப்படி ஆண்ட் மே மூலியமா டாம் ஹாலண்ட் கிடைச்சிச்சு, மத்த 2 பேருக்கு அங்கிள் பென் மூலியமா கிடைச்சதுல இங்க வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமா கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு கட்டத்துல இறந்தும் போயிடுவாங்க. இவரோட கேர்லெஸ்னஸ்னால ரூபியை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் என்னோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே ரூபி தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து என்னால் கடைபிடிக்க முடியல அப்படின்றப்போ இந்த பவரும் எனக்கு வேணா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி
எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் வித் நோ பவர்ஸ் கம்ஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி மாத்திருப்பாங்க. சோ அங்கேயே ஒரு மாதிரி டிஃபரெண்டா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்பைடர் நோயர் கேரக்டர். மத்த வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் எடுத்து பாத்தீங்கன்னா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், மக்களுக்காக நான் வந்து போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இங்க அதை கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் அவர் வந்து ஸ்பைடர்மேனை சுத்துறதே வந்து அவருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால தான் நான் வந்து ஸ்பைடரா சுத்தினேன், நான் ஹீரோ எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி யூனிக்கா இருந்துச்சு அந்த அப்ரோச். சோ ரூபி இறந்து 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. 5 வருஷங்களுக்கு ஒரு ஸ்பைடரா இல்ல, அந்த ஸ்பைடர் நோயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விட்டு தள்ளிட்டாரு. அந்த அவுட்ஃபிட் தான் ஒரு டப்பாக்குள்ள போட்டு பாத்ரூம் செவுத்தை உடைச்சு அதுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீடு காலி பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நியூயார்க்ல ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு கேஸ் வந்து இவருக்கு வந்திருக்கு. வின்ஸ்டன் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட இருந்து ஹாரிசன் அப்படின்ற ஒருத்தனை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ்க்காக வந்து அந்த ஹாரிசனை தேடி போயிட்டு இருக்காரு. பட் மேட்டர் என்னன்னா இந்த ஹாரிசனை இவர் மட்டும் தெரியல, இன்னொரு டிடெக்டிவ் தேடிட்டு இருக்கான், டானகல் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கும் இதே வின்ஸ்டன் தான் ஹாரிசனை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி காசு கொடுத்துருக்கான். சோ 2 டிடெக்டிவ் வந்து ஒரே ஆள் ஹையர் பண்ணிருக்கா. அவ்வளவு முக்கியமான ஆள் இந்த ஹாரிசன். எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு அவன்ற மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேருமே போட்டி போட்டு சேஸ் பண்ணிட்டு போக டானகல் தான் இப்ப வந்து முன்னிலையில இருக்காரு. அப்படி டானகலுக்கும் ஹாரிசனுக்கும் ஒரு கன்ஃபர்டேஷன் வந்த போது ஹாரிசன் அவனோட ட்ரூ ஃபேஸை வந்து காமிச்சிடுறான். பார்த்தா அவனுக்குள்ள பவர்லாம் இருக்கு, மொத்த உடம்பே வந்து ஹியூமன் டார்ச் மாதிரி மாத்திடுறான். பட் இந்த மாதிரி காமிக்ஸ்ல எதனா கேரக்டர் இருக்கா ஹாரிசன் அப்படின்ற பேர்ல ஃபயர்லாம் வச்சு வர மாதிரி எதனா கேரக்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ. இந்த கேரக்டர் தான் நிறைய பேர் மோல்டன் மேன் சொல்லியிருந்தாங்க. மோல்டன் மேனோட பேரு வேற, இந்த கேரக்டரோட பேரு வேற. சோ அந்த கேரக்டரும் இந்த கேரக்டரும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏதோ ஒரு ஃபயர் ரிலேட்டட் கேரக்டர் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த கேரக்டர் இந்த சீன்லயே செத்து போயிடும். ஏன்னா டானகல் வந்து பயந்து பேசி சுட்டுருவான். சோ பேசிக்கலி ஃபயர் பவர் இருக்கு, பட் அதுக்கு இந்த இன்வின்சிபிள் எல்லாம் கிடையாது, கன்னை வச்சு சுட்டு கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அந்த ஹாரிசனும் செத்து போயிடுறான். யார் கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் வந்துச்சோ அவனையே வந்து இந்த டானகல் கொண்டுடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் புரியுது, ஓகே ஒரே ஆள் இவனை கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கான். அப்படி இவங்கிட்ட என்ன இருக்கு, எதனால இவன் வந்து கண்டுபிடிச்சு ஆகணுன்ற மாதிரி சுத்துறாங்க. இப்ப வர அவன் வந்து செத்துட்டா, நீ தான் வர கொண்டு இருக்க, இதை பத்தி நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. மீன்வைல் அடுத்த நாள் காலையில வந்து பென் ரெய்லி அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அங்க வந்து ஜானட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா திரும்ப இன்னொரு கேஸ் வந்து அவருக்கு வருது. கார்மெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. என் ஒய்ஃப் மேல ஒரே சந்தேகமா இருக்கு, என்கிட்ட போய் சொல்லிட்டு வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டு ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க, போட்டோ வந்து எடுத்து கொடுங்க, அப்பதான் வந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும், தயவு செஞ்சு வந்து போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி பென் ரெய்லி கிட்ட கேட்கிறாரு. யாரா இவரோட ஒய்ஃப்னு பார்த்தா கேட் ஹார்டி. ஜானட் அண்ட் பென் 2 பேருமே பார்ப்பாங்க, எது இந்த பொண்ணு வந்து உனக்கு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நெக்ல பார்ப்பாங்க. அதுல கிளியரா தெரிஞ்சிடும் இவன் போய் தான் சொல்றான், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது, பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ட்ராக் பண்ண பாக்குறான், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க பாக்குறான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. பீஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவரும் வந்து ஓகே ட்ராக் பண்ணி உனக்கு போட்டோ தானே வேணா எடுத்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. மீன்வைல் ராபி ராபர்ட்ஸனை வந்து காட்டுறாங்க. இவர் வந்து நீங்க டோபியோட மூவிஸ்ல பார்த்துக்க முடியும், டெய்லி பியூகில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த யூனிவர்ஸ்லயும் இருக்காரு, இந்த யூனிவர்ஸ்லயும் டெய்லி பியூகில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வேலை போயிடுச்சு. எதனால பென் ரெய்லி வந்து இப்ப ஸ்பைடரா இல்லாம 5 வருஷத்துக்கு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்பைடரா வந்து அவர் போட்டோ எல்லாம் எடுத்து அவரை வச்சு நியூஸ் எல்லாம் எழுதி ராபி ராபர்ட்சன் வந்து பயங்கரமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து பென் ரெய்லி ஸ்பைடரா இல்லாம இருக்கிறதுனால அவரோட வேலையும் போயிடுச்சு. பிகாஸ் பெருசா எந்த ஒரு ஆர்டிகல் அவரால் எழுத முடியல, அவரோட ஒரு வேலையும் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு. பட் எப்படியாச்சும் திரும்பவும் வந்து டெய்லி பியூகிள்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரும். இந்த சிட்டியே வந்து சில்வர் மேனோட கண்ட்ரோல்ல இருக்கு, நாஸ்தி பண்ணிட்டு இருக்கா, தி சிட்டி நீட்ஸ் எ ஹீரோ அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு பென் ரெய்லி சிட்டிக்கு ஹீரோ வேணும்னா எவனா ஒருத்தன் வந்து ஹீரோ புதுசா வந்து காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு ஸ்பைடரா திரும்ப வரதுல விருப்பமே கிடையாது, அவன் எப்படி வர போட்டுன்ற மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரிய வருது இந்த ஹாரிசன் இருக்கால அவன் வந்து சில்வர் மேன் இந்த சீரிஸோட வில்லன் இருக்கால அவனோட வீட்டை போயிட்டு கொளுத்தி விட்டான் அப்படின்றது வந்து நமக்கு அப்புறமா தான் தெரிய வருது. அதனாலதான் சில்வர் மேன் அவனோட ஆட்களான இந்த வின்ஸ்டன் எல்லாம் வச்சு டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி இந்த ஹாரிசனை தேடிட்டு இருந்திருக்காங்க. யாரோட வேலை இது, எதுக்காக ஹாரிசன் வந்து கொளுத்துனா, யார் சொல்லி கொளுத்துனா அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் வெறி கொண்டு தேடிட்டு இருந்தாங்க. அது ஒன்னு இப்ப புரிய வர ஆரம்பிக்குது. சில்வர் மேன் பேசிக்கலி ஒரு கிரைம் பாஸ் தான், கிங் பின் மாதிரி ஒரு கிரைம் பாஸ் தான். காமிக்ஸ்ல ஒரு மாதிரி மெட்டல் பாடிலாம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு இங்க போல. மீன்வேல் அந்த கார்மெடி கேட்ட மாதிரியே கேட் ஹார்டியை வந்து போட்டோ எடுக்கிறதா வந்து பென் ரெய்லி போறாரு. போன இடத்துல பார்த்தா கேட் ஹார்டி கூட இருக்கிறது வந்து மேயர். மேயர் வந்து கேட் ஹார்டிக்கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பாரு. அங்க வந்து பென் ரெய்லி உள்ள புந்து காப்பாத்திடுவாரு. அவருக்கு வந்து புரியுது கேட் ஹார்டி அவன் ஒய்ஃபும் கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயமா தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. கேட் ஹார்டி வந்து ஒரு தப்பான ஒரு பொண்ணு கிடையாது அப்படின்றதெல்லாம் இவர் வந்து புரியுது. அதனால காப்பாத்திட்டு போட்டோ மட்டும் எடுத்து அந்த இடத்துல ஓடிடுறாரு. அண்ட் அப்படியே அடுத்த நாள் காலையில வந்து வின்ஸ்டன் பென் ரெய்லியோட ஆபீஸ்க்கு வரான். ஹாரிசனை கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கன் எல்லாம் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துல தான் தலைவன் வந்து ஹாரிசனை கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீ போயிட்டு உங்க பாஸ் கிட்ட போயிட்டு ஒரு $200 வந்து வாங்கிட்டு வந்தனா அப்ப நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இன்னொரு கண்ணை வச்சு மிரட்டி
மாட்டிடுவாங்க. ஏன்னா இவருக்கு தெரியும் டானகலுக்கு $50 கொடுத்தாங்க, இவருக்கு $30 தான் கொடுத்தாங்க. எப்படி அவனுக்கு மட்டும் நீ $50 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ போயிட்டு ஒரு $200 கொண்டு வா, உனக்கு நான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது பேசிக்கலி எதுக்கு பண்ணிருப்பாங்கன்னா வின்ஸ்டனை ஃபாலோ பண்றதுக்கு. இங்க இருந்து வின்ஸ்டன் வந்து கோவத்தோட கிளம்பி போகும்போது பின்னாடி டானகல் இன்னொரு கார்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான். இது மூலியமா வின்ஸ்டன் வந்து சில்வர்மேனுக்கு தான் ஒர்க் பண்றா, சில்வர்மேன் தான் ஆடிசனை தேடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் எங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பென்னுக்கு வந்து இதுக்கப்புறம் ஈடுபடுறதுல விருப்பம் கிடையாது. இதுல இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து கல்வி போயிடுறாரு. மீன் வழி ஒரு போயிட்டு போட்டோ எல்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோ ப்ராசஸ் பண்ணி வச்சிடறாங்க. கார்மெடி வரா, கார்மெடி கிட்ட வந்து அவன் கொடுத்த காசை திரும்பவும் கொடுத்து உன் ஒய்ஃப் வந்து ஒரு பத்தினி, அவளை வந்து நீ சந்தேகப்படாத, அவ ரொம்ப நல்லவ, யாரையும் மீட் பண்ணலாம் போல, நீ சந்தேகப்படுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கார்மெடி அமுச்சு விட்டுறாங்க. சிரிப்பா இருந்துச்சு அந்த சீன்லாம். உண்மையாவே அந்த இடத்துல நிக்கலஸ் கேஜ் வந்து செமையா நடிச்சிருப்பாரு. கார்மெடி பேசிக்கலி மேயரை வந்து கவுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் இவங்களை வச்சு ட்ராக் பண்ண பார்த்திருக்கான். மேயர் வம்பு நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பென் ரெய்லி இந்த ஒரு கேஸையும் வந்து டீலோட பாக்குறாரு. ஏன்னா மேயர் எலெக்ஷன்ஸ் வந்து இப்ப நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப், இந்த ஒரு போட்டோ வந்து கேட் ஆட்டி கூட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறத பார்த்து அந்த ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ வெளியே விட்டாங்கன்னா மேயரோட இமேஜ் போயிடும்ல. சோ அதுக்காக தான் இந்த கார்மெடி பண்ணிருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சர்காஸ்டிக்கா உன் ஒய்ஃப் வந்து நல்லவப்பா, அவ யாரு கூடயும் எந்த ஒரு கள்ளத்தோடயும் இல்ல, நீ தாராளமா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி அமுச்சு விட்டுருவாரு. பட் உங்களுக்கு காசு இல்ல, கேஸ் வருது, கேஸ நடத்துறாங்க, அப்புறம் திரும்ப காசையும் கொடுத்துடுறாங்க, எந்த ஒரு காசும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணலான்ற மாதிரி பாக்குறாங்கன்னா கேட் ஆடியன் மேயரை வச்சு ஒரு போட்டோ எல்லாம் எடுத்தாங்களே, அந்த போட்டோவை வந்து நம்ம மேயரை மிரட்டுறத விட்டு கேட் ஆடியன் ஏன் மிரட்டக்கூடாது, ஏன் பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது அப்படின்னு மாதிரி டிசைட் பண்றாங்க. அதனால பென் ரெய்லி வந்து அந்த கேட் ஆடியோட ஒரு ஷோக்கு போறாங்க. பேசிக்கலி கேட் ஆடியோ வந்து ஒரு சிங்கர், ஒரு ஸ்டேஜ் சிங்கர் மாதிரி. அவங்களுக்கு ஒரு கிளப்ல இருக்கு ஆக்லோன்னு சொல்லிட்டு. பட் அந்த கிளப் ஓன் பண்ணி வச்சிருக்கிறதும் சில்வர்மேன் தான். சில்வர்மேனோட கண்ட்ரோல்ல தான் கேட் ஆடியும் இருக்காங்க. அவங்க வந்து ஆசைப்பட்டு அவனுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. எப்படி வெளில வரதுன்னு தெரியாம மாட்டி மூச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தான் இந்த கிளப்பை பில்ட் பண்ணி வர கொடுத்துருப்பான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டானகலை பால காணும். டானகல் எங்கடா அப்படின்ற மாதிரி பென் ரெய்லி ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. பார்த்தா டானகலை வந்து சில்வர்மேனோட ஆளுங்க வந்து தூக்கிடுறாங்க. சில்வர்மேன் வந்து அவங்கிட்ட போயிட்டு ஆடிசன் எங்க அப்படின்னு வரலாம் கேட்கும். ஆடிசனை நான் தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி அவனுமே ஒத்துக்கிறான். சரி ஓகே, இந்த கேள்விக்கு பதில் ஓகே. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஆடிசனை அனுப்பி வச்சது யாரு, அவனை ஹையர் பண்ணது யாரு அப்படின்றது தெரியுமான்னு கேட்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுக்கு மேல நீ யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டானகலை சில்வர்மேன் கொன்னுறான். அது மட்டும் இல்லாம வின்ஸ்டன் போயிட்டு ஆடிசன் உண்மையாவே செத்துட்டானா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் அந்த இன்னொரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் பென் ரெய்லி இருக்காலே, அவனையும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆர்டர் கொடுத்துறான். மீன்மேல் பென் வந்து கேட் ஹாடியை பார்த்து இந்த போட்டோ எல்லாம் கொடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடறான். பார்த்த கேட் ஹாடி கூடவே வந்து ஃபிளின்ட் மார்க்கோ இருக்கா. ஃபிளின்ட் மார்க்கோ சாண்ட்மேன் தெரியும்ல, அவன் வந்திருக்கான். அவனுமே வந்து சில்வர்மேன் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான், அவனுக்காக வந்து ஒர்க் பண்ற ஆள் தான். பட் ஃபிளின்ட் மார்க்கோ அண்ட் கேட் ஹாடி வந்து லவ்வர்ஸ். அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா சில்வர்மேனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிச்சு விட்டுருவான். காமிக்ஸ்ல வந்து இந்த ரெண்டு கேரக்டருக்கும் லவ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் அவ்வளோ காமிச்சது கிடையாது. நாமத்திலே சொல்லியிருந்தேன், நிறைய கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய கேரக்டர் போர்ட்ரே பண்ண விதம் வந்து இந்த சீரிஸ்க்கு மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னால பாத்துக்கோங்க. நெகட்டிவ்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. ஒரு நல்ல ரேட்டா சொன்னீங்கன்னா நெகட்டிவ்ஸ் உங்க கையில கொடுத்துருவேன், எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி பென் ரெய்லி பேசிட்டு இருப்பான். அந்த இடத்த விட்டு பென் ரெய்லி கிளம்பி போகும்போது பின்னாடியே வந்து ஃபிளின்ட் மார்க்கோவும் ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில தான் ஃபிளின்ட் மார்க்கோ சாண்ட்மேன் அவனுக்கும் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து பென் வந்து புரிஞ்சுப்பாரு. ஆனா அந்த சண்டையில அவர் வந்து ஸ்பைடர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. பட் மண்டையில அவனுக்கு சாண்ட்மேனுக்கு அடிபட்டனால எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி லேசி ரைட்டிங் மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் பரவாயில்ல, அந்த இடத்துல திரும்பவும் கேட் ஆடி வந்து எதுவும் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பென் ரெய்லி கொஞ்சம் பரிதாபப்பட்டு அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாரு. போச்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஜானட் வந்து ஐயோ இதுக்கப்புறம் என் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விடுற அப்படின்னு மாதிரி அவங்க கிளம்ப பாக்குறாங்க. அப்போதான் கேட் ஹாடி இப்ப பென் ரெய்லியை மீட் பண்றதுக்காக வராங்க. எதுக்காகனா நேத்து நைட் சண்டை போட்டாங்களே, அதுக்கப்புறம் ஃபிளின்ட் மார்க்கோ எங்க போனானே தெரியல, ஆளே காணாம போயிட்டா அப்படின்னு மாதிரி அவனை கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு மாதிரி பென் ரெய்லி கிட்ட வராங்க. இவங்க கூட அந்த எல்லாம் டீலே எவ்வளவு காசு கொடுப்பீங்க அதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க.